தொடர்வது விரைவு செய்திகள். காஞ்சிபுரத்தில் மாநகராட்சிக்கு நேரடியாக செல்லாமல் வீட்டிலிருந்தே புகார் அளிக்க QR கோடு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வருவதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். 48வது வார்டு பகுதியில் சுந்தர விநாயகர் நகர், டெம்பிள் சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களது சொத்து வரி, குடிநீர் கட்டணம் உள்ளிட்ட சேவைகளுக்கு இடைத்தரகர்கள் தலையீடு இன்றி கட்டணம் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வார்டுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் வீடு கட்டுறதுக்கும் பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கும் நாங்கள் இப்போ முனிசிபல் ஆபீஸ்ல போயிட்டு சில பேரை பார்த்துட்டு 4-5 நாள் கழிச்சு ஒரு வாரம் அலைஞ்சி தெரிஞ்சு போறதை விட QR கோடு மூலியமா நீங்க ஸ்கேன் பண்ணி அவருக்கு தெரியப்படுத்தினால் போறோம். உடனடியாக அந்த பிளான் அப்ரூவல், வீடு கட்டுறதுக்கு தேவையானது, மற்ற வசதிகள் எதுவாக இருந்தாலும் நாமல் இந்த வேலையை சுலபமாக முடிக்க முடியும். நாடு முழுவதும் முதுநிலை கல்விக்கான மத்திய பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஜூன் 5ஆம் தேதி தொடங்கும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுநிலை படிப்பிற்கான சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வு மூலம் நடத்தப்படுகிறது. இத்தேர்விற்கு விண்ணப்பிக்க ஏப்ரல் 19ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாணவர்களின் நலன் கருதி பொது நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் காலம் மே 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜூன் 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுநிலை கல்வி பயில விருப்பம் உள்ளவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக இத்தேர்விற்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம். IPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு விராட் கோலி பெங்களூரு அணிக்கு தலைமை தாங்குகிறார். கடந்த 2021 IPL தொடரின் இறுதியில் பெங்களூரு அணியின் கேப்டன் பதவியில் இருந்து விலகுவதாக விராட் கோலி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து டு பிளசிஸ் பெங்களூரு அணியை வழிநடத்தி வருகிறார். இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் காயம் ஏற்பட்டதால் டு பிளசிஸால் ஃபீல்டிங் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பஞ்சாபிற்கு எதிரான இன்றைய ஆட்டத்தில் விராட் கோலி கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு விராட் கோலி கேப்டனாக மைதானத்திற்குள் நுழைந்ததும் அவரது ரசிகர்கள் ஆரவாரம் எழுப்பி உற்சாகப்படுத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் அத்திக் அகமது சுட்டுக் கொல்லப்பட்ட காட்சியை தத்ரூபமாக நடிக்க வைத்து சிறப்பு குழுவினர் விசாரணை நடத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் முன்னாள் அரசியல்வாதியும் ரவுடியுமான அத்திக் அகமது மற்றும் அஷ்ரப் பொதுவெளியில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். இதனை விசாரிக்க 3 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. இந்நிலையில் கோல்பின் மருத்துவமனையில் விசாரணை நடத்திய அதிகாரிகள் குற்ற நிகழ்வை தத்ரூபமாக நடிக்க வைத்து ஆய்வு செய்தனர். மாநிலம் திருவனந்தபுரத்தில் கிணற்றில் விழுந்த கரடியை உயிருடன் மீட்கும் முயற்சி தோல்வியில் முடிந்தது. வெள்ளநாடு பகுதியில் கோழிகளை பிடிக்க சென்ற கரடி தவறி கிணற்றுக்குள் விழுந்தது. தகவல் அறிந்து விரைந்த வனத்துறை மற்றும் மீட்புப் படையினர் சுமார் 1.5 மணி நேரம் போராடி கரடியை கிணற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தனர். ஆனால் கிணற்றிலிருந்து வெளியே வந்த சிறிது நேரத்தில் கரடி மயங்கி விழுந்து உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து உரிய பரிசோதனைக்கு பிறகு கரடி வனப்பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது. நடிகை ஐஸ்வர்யா ராயின் மகள் குறித்த வீடியோக்களை யூடியூபில் இருந்து நீக்க மத்திய அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நடிகை ஐஸ்வர்யா ராயின் மகள் குறித்து தவறான தகவல்களை வெளியிட்ட 9 யூடியூப் சேனல்களுக்கு எதிராக அவரது குடும்பத்தினர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் குழந்தை குறித்து தவறான தகவல்கள் பரப்புவதை எக்காரணத்திற்காகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியது. சாமானியராக இருந்தாலும் பிரபலமாக இருந்தாலும் அவர்களின் குழந்தைகள் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்தப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்நிலையில் ஐஸ்வர்யா ராய் மகள் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை முடக்க மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் தவறான தகவல்களை பரப்பியது குறித்து பதிலளிக்க 9 யூடியூப் சேனல்கள் மற்றும் கூகுள் நிறுவனத்திற்கு சம்மன் அனுப்பப்பட்டது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கும் வகையில் டெல்லியில் விமானப்படை தளபதிகள் மாநாடு புதன்கிழமை தொடங்கியது. இந்த மாநாட்டில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வியாழக்கிழமை பங்கேற்க இருந்தார். இந்நிலையில் அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து விமானப்படை மாநாட்டில் அவர் பங்கேற்கும் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலிஸ்தான் ஆதரவாளர் அம்ரித்பால் சிங்கின் மனைவி லண்டன் செல்ல இருந்த நிலையில் விமான நிலையத்தில் வைத்து அவரை பஞ்சாப் போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
காலிஸ்தான் ஆதரவாளர் அம்ரித்பால் சிங் தலைமறைவாக உள்ளார். வெளிநாட்டில் இருந்து நிதி திரட்டியதில் அவரது மனைவி கிரண்தீப் கவுருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதால் அவரிடம் கடந்த மாதம் போலீசார் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் அவர் அமிர்தசரஸ் விமான நிலையம் வழியாக லண்டன் செல்ல இருந்தார். அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்ய போதிய ஆதாரம் இல்லை என்றாலும் தேடப்படும் நபரின் மனைவி என்ற அடிப்படையில் முன்னெச்சரிக்கையாக தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி விலங்கியல் பூங்காவில் 7 மாதங்களாக பராமரிக்கப்பட்டு வந்த வெள்ளை புலிக்குட்டிகளை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் முதன்முறையாக பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தார். டெல்லி பூங்காவில் சீதா என பெயரிடப்பட்டுள்ள வெள்ளையின புலி கடந்த ஆண்டு 3 குட்டிகளை ஈன்றது. உடல்நலக்குறைவால் ஒரு குட்டி உயிரிழந்ததால் மற்ற 2 குட்டிகளின் பாதுகாப்பு கருதி அவை மக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படாமல் இருந்தன. இந்நிலையில் பொதுமக்களின் பார்வைக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் கொடியசைத்து திறந்து வைத்தார். குட்டிகள் இரண்டும் தாய் சீதாவுடன் துள்ளி குதித்து விளையாடியது அனைவரையும் கவர்ந்தது. 2 குட்டிகளையும் சேர்த்து பூங்காவில் தற்போது 9 புலிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே காப்புக்காட்டில் அனுமதியின்றி சாலை அமைத்த விவகாரத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரனின் மருமகன் சிவக்குமார் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். மேடநாடு காப்புக்காட்டில் 230 ஏக்கர் எஸ்டேட்டுக்கு செல்ல அனுமதியின்றி சாலை சீரமைப்பு பணி நடந்துள்ளது. 1.6 கிலோமீட்டருக்கு அனுமதியின்றி சாலை போடுவதை அறிந்து அங்கு சென்ற வனத்துறையினர் பணிகளை நிறுத்தினர். சாலை அமைக்கும் பணியில் இருந்த வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். இந்த விவகாரத்தில் எஸ்டேட் மேலாளர் பாலகிருஷ்ணன், ஓட்டுநர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கில் அமைச்சர் ராமச்சந்திரனின் மருமகனும் எஸ்டேட் உரிமையாளருமான சிவக்குமாரை முதல் குற்றவாளியாக சேர்த்து அதற்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் வனத்துறை சமர்ப்பித்துள்ளது. தலைவர்களின் சிலைக்கு கீழ் உள்ள QR கோட் மூலமாக தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடிய திட்டம் 1 வாரத்தில் தொடங்கப்பட உள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வினாவிடை நேரத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் KP முனுசாமி, தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் சிலையை சிறப்பிக்க வேண்டும் என்றும் அனைத்து தலைவர்களின் சிலைகளுக்கு கீழ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கல்வெட்டாக அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்த செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன், QR கோட் மூலமாக தலைவர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடிய திட்டம் 1 வாரத்தில் நடைமுறைக்கு வர இருப்பதாகவும் முதலில் திருவள்ளுவர் சிலையிலிருந்து திட்டம் தொடங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். சிலையில ஒரு இடத்துல அதிகபட்சம் 4 இடங்களில் மட்டும்தான் அது பொருத்த முடியும். எனவே QR கோட் மூலமாக தமிழ் செய்தித்துறையினுடைய வெப்சைட்ல அது ஏற்றப்பட்டும் தனித்தனியாகவும் அவர்களை பற்றி தெரிந்து கொள்கிற வகையில் இன்னைக்கு சிலையினுடைய வண்ணமும் மாற்றப்பட்டு QR கோடு பொருத்துகிற பணியும் இன்னும் 1 வாரத்துக்குள்ள துவங்க இருக்கிறது என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரியில் சாலை விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற டெம்போ வாகனம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூருவில் பணியாற்றி வரும் ஆல்பின் தனது வீட்டின் கிரகப்பிரவேசத்திற்காக சொந்த ஊரான சிதறாளுக்கு வந்திருந்தார். தொடர்ந்து பெங்களூருவில் இருந்து வந்திருந்த நண்பர்களை அழைத்து வர அவர் சென்றார். ரயில் நிலையத்திலிருந்து ஆல்பின் மற்றும் ராகுல் ஆகியோர் ஒரு வாகனத்திலும் மற்ற 2 வேறொரு வாகனத்திலும் வந்தனர். அப்போது தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று உரசியதில் 4 பேரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அந்நேரத்தில் எதிரே வந்த டெம்போ மோதியதில் ஆல்பின், ராகுல் ஆகியோர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த இளைஞர்கள் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலங்களை மீட்டு CCTV காட்சிகள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் வீரபாண்டி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இரவு நேரத்தில் உள்ளே சென்ற மர்ம நபர் பணப்பெட்டியை எடுத்த நிலையில் அதை திறக்க முடியாததால் அலுவலகம் அருகிலேயே வீசிச் சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பொதுமக்கள் ஆன்லைனிலேயே பணம் கட்டிவிடுவதால் அலுவலகத்தில் பணம் இருப்பு வைக்கப்படவில்லை என கூறப்படும் நிலையில் பத்திரங்கள் ஏதேனும் திருடப்பட்டுள்ளனவா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்சி கோட்டை ரயில் நிலையத்தில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்த இளைஞரின் உடல் இன்ஜின் இடையே சிக்கிக் கொண்டதால் ரயில் வெகுநேரமாக ஒரே இடத்தில் நிறுத்தப்பட்டது. தென்னூரைச் சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் காதல் தோல்வி காரணமாக கரூரிலிருந்து திருச்சி சென்ற பயணிகள் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடல் என்ஜினுக்கும் ரயில் பெட்டிக்கும் இடையே சிக்கிக் கொண்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டனர். மயிலாடுதுறையில் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை நெடுஞ்சாலைத்துறையினர் தொடங்கியுள்ளனர்.
நகராட்சி சாலைகளில் ஆக்கிரமிப்பு செய்து அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டுகள், சன்ஷேடுகள், விளம்பர பேனர்கள், சாலையோர கடைகள், தள்ளுவண்டி கடைகளை இன்றைக்குள் அகற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் வியாபாரிகள் அதை பொருட்படுத்தாததால் கச்சேரி சாலையோர ஆக்கிரமிப்பு மற்றும் மழைநீர் வடிகால் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. நீலகிரியில் பூங்கா ஊழியர் உயிரிழந்ததை அடுத்து கொடைக்கானல் பூங்கா ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி மாவட்ட பூங்கா பணியாளர்கள் கடந்த சில நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அங்கம்மாள் என்பவர் உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி கொடைக்கானல் பிரையண்ட் பூங்கா ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள சாரம் கிராமத்தில் தேவாலய பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் எந்த பொருளும் கிடைக்காததால் திரும்பிச் சென்றனர். அதே பகுதியில் உள்ள ஜெயந்தி எனும் பெண்ணின் வீட்டிற்குள் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் டிவி உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்றனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே பிரான்மலை வடுக பைரவர் கோவிலில் ஜெயந்தன் பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்தனர். மேலும் பலர் கரும்பில் தொட்டில் கட்டி குழந்தைகளை சுமந்து வந்தும் மண்ணால் செய்யப்பட்ட நாய், பன்றி பொம்மைகளை எடுத்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவை செல்வபுரம் பகுதியில் முன்விரோதம் காரணமாக இருசக்கர வாகனத்திற்கு தீ வைத்து எரித்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மைக்கேல் பகுதியைச் சேர்ந்த நாசர் என்பவரின் 2வது மனைவி சமீரா மகேஸ்வரி என்பவரின் கடையில் பணியாற்றி வந்துள்ளார். மகேஸ்வரியால் சமீராவுக்கும் நாசருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மகேஸ்வரி வீட்டிற்கு சென்ற நாசர் அவரது மகளின் இருசக்கர வாகனத்தை தீ வைத்து எரித்துள்ளார்.